துலாம் ராசி நண்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்கள். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் குரு 10ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். ஏன்னா நீங்கள் அடுத்தது பெரிய ஓட்டம் உங்களுக்கு இருக்குது. மார்ச் 11 தாண்டிடுத்துன்னா நிற்கிறதுக்கு நேரம் இருக்காது, உட்காந்து சாப்பிட்றதுக்கு நேரம். உடன்பிறப்புகள் பங்காளிகள் விஷயத்தில் இருந்த மனஸ்தாபங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. சார் இதெல்லாமே ஓகே, ஆனால் 6ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போகிறாரு, என்ன சார் வேலை சார்ந்த விஷயங்களில் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சில கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயியே வந்து மேனேஜர் அப்படியே ப்ரமோட் பண்ணிட்டு வந்து அவங்களே டைரக்டராக போட்டு மேனேஜிங் டைரக்டராக போடுவாங்க. இதுக்கு காரணம் இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம நாட்கள் மார்ச் 23 முதல் மார்ச் 25ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம் எப்படின்னு இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிதுன ராசியில் வக்ரகதியில் இருக்கார். சந்திரன் தன்னுடைய சொந்த வீடான ஆட்சி வீடான கடக ராசியில் தன் பயணத்தை துவக்கிறாரு. மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கி, மார்ச் மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கி கடகராசியில் இருக்கார். சிம்ம ராசியில் கேது இருக்கார். கும்பராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு ஆகிய 5 கிரக சேர்க்கை. இந்த 5 கிரகங்களுக்கும் குருவின் பார்வை இருக்குது. மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப நாள் கிரக நிலவரம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் என்னென்ன மாற்றங்கள் வரும்ல. இப்போது ஆரம்பத்தில் ஒரு இடத்துல இருக்குன்னா அதுக்கப்புறம் சந்திரன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை, 2 நாளைக்கு ஒரு தடவை, 2.25 நாளைக்கு ஒரு தடவை மாறிட்டே இருப்பார். அது மாதிரி மற்ற கிரகங்கள் மெயின் கிரக பயிற்சி சந்திரனை நம்ம பார்க்க வேண்டாம். மெயின் கிரக பயிற்சி, பெரிய கிரகங்களின் பயிற்சி, அதாவது நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற கிரகங்களுடைய பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் மார்ச் 1ஆம் தேதி அன்றைக்கே கும்பராசிலிருந்து தன்னுடைய உச்சஸ்தானமான மீனராசிக்குள்ளே பிரவேசமாகிறார். அதே சமயம் சூரியன், அதாவது சூரியன் வந்து 11ஆம் இடத்துல காலபுருஷ தத்துவமான மேஷ லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். இப்போது மார்ச் 14ஆம் தேதி அன்னைக்கு மீனராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. பங்குனி மாத பிறப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து 25ஆம் தேதி அன்னைக்கு தன்னுடைய உச்சஸ்தானமான மீனராசியிலிருந்து பயிற்சியாகி மேஷ ராசிக்குள்ளே பிரவேசமாகிறார். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்கள் பௌர்ணமி அன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசி பௌர்ணமி மார்ச் 3ஆம் தேதி அன்னைக்கு. அதுக்கு முந்தின நாள் மார்ச் 2ஆம் தேதி மாசி மகம். 12 வருடங்களுக்கு ஒரு தடவை வரக்கூடிய மாசி மகம். கும்பகோணத்தில் மகாமகம் அப்படின்னு கொண்டாடுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மார்ச் 14ஆம் தேதி காரடையான் நோன்பு. சுமங்கலி பெண்கள் தங்களுடைய கணவனின் ஆயுள் நீட்டிப்புக்காக கொண்டாடப்படுகிற பண்டிகை. அடுத்தது பார்த்திங்கன்னா மார்ச் 18ஆம் தேதி பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள். மார்ச் 26ஆம் தேதி ஸ்ரீராம நவமி, ராமருடைய பிறந்த நாள். இது பாரத தேசம் முழுவதும் விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது. இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குன்னு இனி வரக்கூடிய எபிசோட்ஸில் பார்க்க போகிறோம். துலாம் ராசி நண்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்கள். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் குரு 10ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். ஏன்னா நீங்கள் அடுத்தது பெரிய ஓட்டம் உங்களுக்கு இருக்குது. மார்ச் 11 தாண்டிடுத்துன்னா நிற்கிறதுக்கு நேரம் இருக்காது, உட்காந்து சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது. இந்த சில பேர் இந்த சென்னையில் சைதாப்பேட்டில், நான் சொல்கிறது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு இந்த லோக்கல் அசோசியேஷன் ஒரு கேன்டீன் இருந்தது. அங்கே உட்காந்து சாப்பிட முடியாது, ஒரு ஆள் அடுத்தாலும் இடிச்சிட்டு நிற்பாங்க. அப்படி நின்று சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு வருது. இப்போது இங்கே ரிலேஷன்ஷிப் பாருங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் நின்று சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு டேபிளில் உட்காந்தோ, கீழே சப்பலாமகால் போட்டுன்னு உட்காரதோ, எந்த இடத்துலையும் உட்கார முடியாது.
யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் அண்ட் ஈட். அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கணும். உங்களுடைய சோம்பேறித்தனத்தை விட்டொழிக்கக்கூடிய நேரம் இது. சுறுசுறுப்புடன் செயல்பட்டால் வெற்றிகள் உங்களை தேடி வரும். சுறுசுறுப்பு இல்லாமல் உடம்புல வியாதி இருக்குது, உடம்பு முடியல, இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, முதுகு வலிக்குதுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வெற்றி வராது. இதுதான் உங்களுடைய தாத்பரியம். ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சா இந்த மாதம் வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய அறிவாற்றலை வெளிப்படுத்தும் சூழ்நிலை ஏற்படும். உடன்பிறப்புகள், பங்காளிகள் விஷயத்தில் இருந்த மனஸ்தாபங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. சார் இதெல்லாமே ஓகே, ஆனால் 6ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போகிறாரு, என்ன சார் பண்ணுறது? 6ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமடைகிறது, லக்னாதிபதி ராசிநாதன் உச்சமடைகிறது நல்லது. ஆனால் அவர் சுக்கிரன் 6ஆம் இடத்துல போய் சனியோடு சேர்றதுனால உங்கள் பேரில் சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் நிரூபணம் ஆகாது. ஆனால் சனி இல்லை, அந்த இடத்துல சுக்கிரன் மட்டும் இருக்காருன்னா நீங்கள் செய்யாத தப்புக்கு பழி சுமக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாத பிற்பகுதியில் 14ஆம் தேதிக்கு மேலே சூரியன் அந்த இடத்துக்கு வரார். லாபஸ்தானாதிபதி 6இல் மறைவது விசேஷம். அந்த இடத்துல எதிரியான சனியோடு உட்கார போகிறார். அதனால் உங்களுக்கு எதிரிகளால் அவமானப்படக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அதை அப்படியே புறந்தள்ளிட்டு தட்டி விட்டுட்டு ஓடிடுவீங்க. ஏன் அப்படின்னா பாதகாதிபதி 6இல் மறைகிறார். உங்களுக்கு சனி யோகாதிபதி அந்த இடத்துல 6இல் மறையிறது விசேஷம், பாதகாதிபதி 6இல் மறைவது விசேஷம். ஸோ நன்மைகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். மாத கடைசியில் 25ஆம் தேதி சுக்கிரன் உங்கள் 7ஆம் இடத்துக்கு வர்றதுனால அந்த டைமில் கணவன் மனைவி உறவிலோ அல்லது பார்ட்னர்ஷிப், பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்லேயோ கொஞ்சம் கவனமாக இருங்க. சில தேவையற்ற சம்பவங்கள், அசம்பாவிதங்கள் அலுவலகத்துலேயோ வீட்லேயோ சங்கடப்படுத்துகிற மாதிரி நடக்கும். அவங்கக்கிட்ட சண்டை போடுற மாதிரி இருக்கும். ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மாத கடைசியில், முன்னாடி இல்லை. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய கடுமையான உழைப்பின் மூலமாக வெற்றி வாகை சூடுவார்கள். அதே சமயம் பூர்வீக சொத்து சம்பந்தமாக வழக்கு நடக்கிறது, அண்ணன் தம்பிக்குள்ளே வழக்கு நடக்கிறதுனா அதெல்லாம் இன்றைக்கி இந்த மாதம் கொஞ்சம் சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். தம்பியே வந்து பேசுவான், இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன், பரவாயில்ல கேஸ் போடாத. கொஞ்சம் மிரட்டலாக தான் இருக்கும். நீங்கள் பேசணும், நீ அண்ணனாக பேசுகிறியா இல்லை பங்காளியாக பேசுகிறேன்னா நான் கேஸ் போடுவேன், அண்ணனாக பேச மரியாதையாக்கள் நான் வந்து பொறுத்து போகிறேன் அப்படின்னு பேசுனீங்கன்னா அவன் அடங்கி போவான். அங்கேயும் நான் ஈகோ பிடிச்சிண்டு நான் எதுக்கு அவன்கிட்ட பேசணும், அவன் தான் என் மேலே கேஸ் போட்டானே, நான் பேச மாட்டேன்னா நஷ்டம் நமக்கு தான். ஸோ நமக்கு காரியமாக வீரியமானு பார்த்தா காரியம்தான் முக்கியம். அதே சமயம் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சில கம்பெனியில் பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயியே வந்து மேனேஜர் அப்படியே ப்ரமோட் பண்ணிட்டு வந்து அவங்களே டைரக்டராக போட்டு மேனேஜிங் டைரக்டராக போடுவாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா தே நோ தி நுவான்சஸ். அந்த தொழிலுடைய அந்த சாமர்த்தியம் அவருக்கு புரியும். அதனால தான் அவர் அந்த மாதிரி கொண்டு வராங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் வாக்கு சாதுரியத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம நாட்கள் மார்ச் 23 முதல் மார்ச் 25ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தியபுரீஸ்வரர், அதாவது திருச்சியிலேருந்து கரூர் போகிற வழியில் மணவாசிங்கிற ஒரு கிராமத்தில் மத்தியபுரீஸ்வரர்னு ஒரு கோயில். இப்போ ரீசெண்டாக ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி தான் கும்பாபிஷேகம் நடந்தது. சூப்பரான கோயில், பிரம்மாண்டமான கோயில். ஆனால் அதுக்கு ஈக்குவலண்ட் கோயில் எங்கன்னு கேட்டால் காசி தான். நீங்கள் காசியில் போய் பண்ண வேண்டிய பித்ரு பரிகாரத்தை இங்கே பண்ணலாம். அப்பேற்பட்ட கோயிலுக்கு சென்று வழிபட்டு வருவது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். கூடவே காமாட்சி அம்மனையும் வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான மாதமாக இருக்கும். ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ராசி பலன்களை நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது தனிப்பட்ட ராசி பலன்கள், பொதுவான பலன்கள் கொடுத்துருக்கோம். சார் எனக்கு இது வந்து பொதுவான பலன் கொடுக்குறீங்க, என்னோட ஜாதகத்துக்கு பலன் சொல்லுவீங்களா அப்படின்னா தாராளமாக சொல்கிறேன். அதற்கு கீழே 2 வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கேன். 80 ஆரம்பிக்கிற நம்பர் வந்து இட் இஸ் ஃபார் டைரக்ட் அப்பாயின்மெண்ட். அதில் டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் வந்து வாங்கி நேரில் வரவங்க அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த இன்னொரு நம்பர் 72 ஆரம்பித்து 98 முடிகிற நம்பர், அது வந்து வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்காகவே உள்ள நம்பர். அதில் உங்களுடைய பிறந்த விவரங்களை அனுப்ப வேண்டும். எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை. ஏன்னா
நீங்கள் வச்சுருக்கிறது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இருக்கிற ஜாதகம். நான் கணிக்கிறது வந்து திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம். அதனால் உங்களுடைய பிறந்த விவரங்களை அனுப்பி அதற்கு ஜாதகத்தை கணித்து அதற்கு தான் நான் பலன் சொல்லுவேன். இதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும். வரக்கூடிய பராபவ வருடம் உங்களுக்கு அமோகமான பலன்களை வழங்க வேண்டும் என்னும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.